தனக்கு வந்த தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தவறு விஜய் மேலதான். தவற போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாதுகாப்புக்குன்னு கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்ததை தாண்டி வந்தது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, காலையிலே 10 மணிக்கு தலைவர் வருவாரு அப்படின்ட்டு அவங்களுடைய வெப்சைட்ல எல்லாம் போட்டுட்டு 7 மணி நேரம் தாமதமா அந்த இடத்துக்கு வந்தது மாபெரும் தவறு. ஒரு டிசிப்ளின் தலைவருக்கே இல்லைன்னா தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அதே இடத்துல தானே ஏடிஎம்கே கூட்டம் நடந்தது. நான் ஒண்ணுமே கேட்கறேன். 27,000 பேர் வந்தாங்க, மிகப்பெரிய இது நடந்துருச்சு எல்லாம் பேசுறாங்களே. வருஷம் கபாலி கோவில்ல 63 3 லட்சம் பேர் வராங்க இந்த 4 மாட வீதியில. இப்போ திருச்செந்தூர்ல கோயில் கும்பாபிஷேகம் 7 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு இதுவும் ஸ்டாம்பீடும் நடக்கலையே. ஒழுக்கமற்ற கூட்டம் வரும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மைதானத்தையே ஒதுக்கினாலும் இப்படி ஒழுக்கமற்று ஒழுக்கக்கேடாதான் நடப்பாங்க. அது என்னன்னா அப்பாவி மக்கள் பலியாயிட்டாங்க. விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில 2 வயசு குழந்தை கேட்குதுன்னு கூட்டிட்டு வந்தாங்க. விஜயை பார்த்து என்ன ஆகும்? உனக்கு ரேஷன் கார்டில் எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்களா? சினிமா நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? உனக்கு நல்லதை செய்யறவன் பின்னாடி போ. வெறும் சினிமா நடிகை அவன் பொம்மை ஸ்கிரீன்ல வரும், அதை ஏன் நம்புறீங்க? நான் எனக்கு ரசிகர் மன்றமே கிடையாது, கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன ரசிகர் மன்றம்? ரசிகர் மன்றம் என்ன செய்வாங்க? பால் ஊத்துறதா? அப்பா அம்மாவுக்கு பால் ஊத்த தெரியாதவன் தான் போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவான். இதெல்லாம் இந்த அடிப்படையான தவறு. ஆந்திரால மட்டும்தான் சினிமாலேருந்து மேக்கப்போடு சிஎம் ஆனது என்டி ராமராவ். ஏன்னா அவரை தெய்வமா நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் விஜய் நினைக்கிற மாதிரி அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து மேக்கப்போட சிஎம் ஆல. அவர் திமுகல ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து திமுகவுக்காக உழைச்சு திமுகவை பிரபலப்படுத்தக்கூடிய பல படங்கள் நடித்து அதுல பொருளாளராகி அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிணக்கினால அவர் தன்னுடைய தொண்டர்களோட வெளியில ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக. அவ்வளவுதான். இதை கூட தெரிஞ்சுக்காம நானும் தொப்பி போட்டுப்பேன் கண்ணாடி போட்டுப்பேன் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? அதெல்லாம் விஜய் இன்னும் பக்குவப்படலை. அவர் பக்குவப்படுறதுக்கு இனிமே பக்குவப்படுவாரான்னு தெரியாது. கூட்டம் வேணும் கூட்டம் வேணும் கூட்டம் வேணும்னா கூட்டம் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதோ இங்கே இருக்க கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் பொருட்காட்சி நடத்துறாங்க, தினசரி 1 லட்சம் பேர் வராங்க. ஒழுக்கமற்ற கூட்டம். சார் எவ்வளவு பேரை நீங்க கட்டுப்படுத்த? இந்தியாலேயே காவல்துறை யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் பேருக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. டிசிப்ளினா இருக்கிறவங்கள தான் காவல்துறை கட்டுப்படுத்த முடியும். டிசிப்ளின் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஒருத்தருக்கு போட்டு கையை பிடிச்சிக்க முடியுமா? அங்க 27,000 பேர் வந்திருக்காங்க, 27,000 பேரா போட முடியும்? இதுக்கு முன்னாடி இதே தவறு மயக்கம் போட்டது நாமக்கல்ல நடந்திருக்கு, முன்னாடி நடந்திருக்கு. ஆனா உயிர் பலி ஆகாததுனால விஜய் தப்பிச்சிட்டார். அவர் இப்ப என்ன பண்றாரு? 4 நாள் கழிச்சு என் நெஞ்சமே வெடிச்சிரும் போல இருக்குன்னு ரிகர்சல் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு 4 நிமிஷம் டேப் விடுறாரு. அதுக்கு பதிலா விஜய் ஒரு நல்ல தலைவனாகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்போ அந்த இடத்துல இருந்து நேர கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். அப்போ எல்லாரும் இல்ல வராதிங்க இன்னும் பிரச்சனையாயிடும் சொன்னா கூட அங்க நின்று இல்ல நான் அவங்கள பார்க்காத போக மாட்டேன்னு சொன்னா அந்த விஜய்க்கு மட்டுமே ஒரு 25 போலீஸ் 30 போலீஸ் சப்போர்ட். ஏன் அவருடைய 20 பேர் வராங்களே, 10 பவுன்சரு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க அண்ணாமலைக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு ஒய் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அது வராங்களே. அங்க போய் பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. அங்கேயும் பேட்டி கொடுக்கல, சென்னையில தனி பிளைட்ல பேட்டி கொடுக்கல. 8:45 மணிக்கு நாமக்கல்ல அவர் மீட்டிங்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு மெட்ராஸ்ல ஏறுறாரு பிளைட்ல. அதுக்கு இனிமே ஹெலிகாப்டர்ல வந்துடலாம், நேரம் அந்த பஸ் மேலேயே இறங்கி அங்கேயே பேசிட்டு அப்படியே போயிடலாம். அவர் ரோட் ஷோ பண்ணணும்னு பாக்குறாரு. அவர் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்கல, மீட்டிங்க்கு தான் பர்மிஷன் கேட்டார். மீட்டிங்கை ரோட் ஷோவா மாத்தினது யார் தப்பு? விஜய் தப்பு. அவர் தன்னை நடிகர் மேக்கப்பை இன்னும் கலைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது கலைஞ்சு போச்சு கரூர்ல செந்தில் பாலாஜி மேல. செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஐஎஸ் இது போலீஸ் வாக்கி டாக்கியில் எல்லாருக்கும் போகும் இல்ல விஷயம். போகும்போது செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ சொன்னோன்னு அவர் கிளம்பி போயிருக்காரு.
இங்கே சிஎம் சொல்லியிருக்காரு, ஐஎஸ் வழியாக வந்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அன்பில் மகேஷ் போயிருக்காரு, ஒன் ஹவர் டிராவல் கரூர்லேருந்து. உடனே இதெல்லாம் சந்தேகப்பட்டு நீங்கள் முதல்ல வந்து அவங்க என்ன 4 மணிக்கே வந்து ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல யார் மயக்கம்? அப்புறம் தான் அந்த ஜென்ரேட்டர் ரூம் ஒயரை பிடிங்கி விடுறது யாரு? அவங்க ஆட்கள் தான். அது மேலே ஏறுறாங்க. தொண்டர்கள் வேற. எப்படி தாவி குதிச்சு ஏறி நம்மளே பார்க்கல. எத்தனை ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கிட்டே அவர் தோளில் துண்டை போட்டு டயான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஆட்களை எங்கேயா பார்த்துருப்பீங்களா? சார், இந்த பாலாபிஷேகம் இஷ்யூ சொன்னீங்களா சார்? எல்லா ரசிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் பாலாபிஷேகம் பண்றாங்க. எவனுக்கு பண்ணாலும் தப்பு தானே சார். ரஜினிகாந்துக்கு பண்ணா ரைட்டா? என்ன ரஜினிகாந்த் என்ன தெய்வமா? அவர் என்னோட ஜாஸ்தி கொஞ்சம் பணம் வாங்குற நடிகர், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் தன்னால தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே சைலண்டா விலகி போயிட்டார். அவர் சொன்னார், பார்க்கறதுக்கு தான் தண்ணி தெளிவா இருக்கும், உள்ள காலை விட்டா என்ன முதல்ல இருக்கும், என்ன இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலேருந்து எத்தனை மீட்டிங்ல சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தானே அந்த கட்சிகள்லாம் வந்திருக்கு. எனக்கு எதிரி டிஎம்கேன்னு இவர் பேசிக்கிட்டா என் பேரன் கூட தான் சொல்லுவான், நான் தான் தாத்தாவான்னு என் கோட்டை போட்டுவிட்டு பேசுவான். அந்த மாதிரி தான் இருக்கு விஜய் பேசுறது. ஏன்னா என்னைக்கு 4 நாள் வெளில வரலையோ யோசிப்பார். இப்போ அது அடுத்த கட்டமாக உனக்கு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டா அதை வச்சு சிம்பத்தி வாங்கலான்னு என்னை வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வாங்க, இல்லைன்னா நடுவில் டைனிங் ஹாலில் இருப்பேன், அதெல்லாம் ஏதோ அறிவிப்புலாம் கொடுத்தாரு. இவரை பொருட்படுத்தவே மாட்டாங்க. விஜய் எதுக்கு அரெஸ்ட் பண்ணும்? விஜய் ஏன் அரெஸ்ட் பண்ணும்? விஜயா லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்தது யாரு? கரூர் மாவட்ட நிர்வாகிகள், புஷி ஆனந்த் அவங்க கொடுத்தாங்க. அவங்க அதை மீறினாங்க. அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை. விஜய் மேல தேவையில்லாம நடவடிக்கை எடுத்து விஜயை இன்னும் பெரிய ஆளாக்கிறதுக்கெல்லாம் இந்த அரசு முயற்சி பண்ணாது. அது பாவம், அது விஜய்க்கு வந்த சாபம். நம்ம என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்கள் வந்து அரசியல நான் தமிழ்நாட்டையே ஆள போறேன், இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒண்ணுமே தகுதி இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வராரு இல்லையா? அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. விஜய் வந்து அவர் ஆசைப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 26 நிச்சயமா கிடையாது. 26 அப்புறம் வந்து 5 31 ஓரளவுக்கு பாதி ஏதோ சான்ஸ் தெரியற மாதிரி இருக்கு. அதுவும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 36லேருந்து அவர் ட்ரை பண்ணல. அது வரைக்கும் ஷூட்டிங் மட்டும் போயிட்டு கேரவன்ல ஏறி நிற்க கூடாது, ஜனங்க கிட்ட வந்து வேலை பார்க்கணும். அப்படிதான் திருமாவளவன் 2002 தானே வந்தாரு. அது வரைக்கும் ஒதுங்கி தானே இருந்தாரு. உள்ள வரனால் உள்ள வரணும், கிரௌடுக்குள்ள நீ வரணும். அது வராத வரைக்கும் நான் தான் அதே மாதிரி ஒரு சினிமா எடுத்து பெரிய ஷேரை போட்டு அல்லகைங்கள்லாம் வச்சுக்கின்னு கைத்தட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம். 2031 வரைக்கும் நாங்க தான் ஆச்சுன்னு திமுக சொல்றாங்க. நீங்க வந்து விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அவர் ஆசைக்கு சொல்றேன் நான். எனக்கு விஜய் ஒன்றும் விரோதி இல்லையே. ஆசை 26 31 கிடையாதுன்ட்டாங்க. புரியுதா? இந்த கரூர் விவகாரம் தொடர்பா வந்து மதுரை கிளை நீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, அவரை கூட கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி ஓடுறவங்களை என்ன பண்ண முடியும்? இங்கே நெல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன், ரோடை கிராஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த ரெட்டு அங்கே ரெட்டு போட்டோன்னா நான் உன்னை அனுப்புகிறேன்னு காவல்துறை நிற்குது. லாரி போகும்போது நான் ஓடுவேன்னு ஓடினா காவல்துறையை தள்ளி விட்டாங்க. காவல்துறை அந்த ஃபியூஸை பிடிங்கி விட்டாங்க. அன்னைக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த குரங்கு குட்டி மாதிரி தொங்கினாங்க பாருங்க இந்த மரத்தில். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிற தொண்டனை நான் பார்த்ததே கிடையாது. விஜய் கூட டிரான்ஸ்ஃபார்மரில் சைக்கிளை போடுவோம். ஏன்னா அதெல்லாம் பொம்மை டிரான்ஸ்ஃபார்மரு, நிஜம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். விஜய் செய்ததெல்லாம் நிஜம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ண சரியா வராது. அதுக்கு சொல்றேன். ஏன் ஆதவ அர்ஜுன் தனி ஃபிளைட்ல தானே போனார் டெல்லிக்கு. எல்லாரும் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. 10,000 பேர் கூடுவாங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 500 போலீஸ் கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரே கேள்வி, அப்போ உளவுத்துறையை இவங்களுக்கு சொல்லலை, போலீஸ்கிட்ட சொல்லலை, 10,000 பேர் வருவாங்கன்னா இவங்க சொல்லியிருக்கணும்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு. உளவுத்துறை செயல் இழந்துருச்சு அப்படின்னு எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. இதங்க உளவுத்துறை செயல் இழந்துருச்சு, போலீஸ் கையால் ஆகாத தனம், இதெல்லாம் அரசியல் பேச்சுக்கள். அவர் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வந்தார் சொல்லுங்க. எல்லாமே சட்டப்படி நீங்க திட்டமிட்டபடி நீங்க சொன்னபடி வந்தீங்களா? வரல. அந்த இடத்துல கூட்டம் வந்தோன்னா அந்த பஸ்ஸோட கூட ஓடி வராங்க. அவங்க எல்லாம் வந்து முன்னாடி சொல்லிட்டா வந்தாங்க. சரி வந்தாங்கல்ல.
என் கூட்டம் வருதுல்ல, அங்க 10,000 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்கணும்ல, 10,000 பேர் வருவாங்க சொன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கி வைக்கலையே இவங்க. ஏன் வாங்கி வைக்கல? அதெல்லாம் கட்சிக்காரங்க தானே பண்ணணும். அதுவும் போலீஸ்காரங்களே பண்ணுவாங்களா? வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தா போருமா, இதை மூடி யார் திறக்கிறது அப்படின்னா அதுவும் போலீஸ்காரங்க பண்ணுவாங்களா? ஏங்க போலீஸ்காரனை ஏங்க வாட்ச்மேன் மாதிரி நினைக்கிறீங்க? அவங்க சட்டத்தை பாதுகாக்க வந்தவர்கள்ங்கிற ஒரு நினைப்பே இல்லாம நம்ம ஒரு அரசியல்வாதி ஆயிட்டா போலீஸ்காரன் நம்ம வேலைக்காரன் ஆனுமா? முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன். சட்டத்தை நாம் மதித்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சட்டத்தை நீங்க மதிக்கலைன்னா சட்டம் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.